18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இப்பொழுது உனக்கு முக்கியமான ஒருவரின் உதவி தேவைப்படுகிறது. அது வேறு யாரும் அல்ல, நானே ஒரு நபரின் உருவத்தில் உனக்கான அந்த உதவியை செய்து முடித்து உன் விருப்பத்தையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். அடுத்தவர்கள் யாரிடமும் உனக்கு நடிக்க தெரியாத காரணத்தால், பொய்யாய் பாசம் காட்டி போலியாய் சிரிக்க தெரியாத காரணத்தால் உன்னை யாருக்கும் பிடிப்பது கிடையாது. அதனால் நீ உண்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் உனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என நீ கவலைப்பட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது. நாளை உனக்காக நீ எதிர்பார்த்திருக்கும் உதவியை செய்வதற்கு ஒருவர் ரூபத்தில் இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வரப்போகிறேன். இனிமேல் நீ உன் வாழ்க்கையை வெற்றியோடு வாழப் போகிறாய். தன்னம்பிக்கைதான் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரும். யாருடைய கையையும் எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழ நினைத்தால் அங்கேயே உன் வாழ்வு பறிபோய்விடும் என் தங்கமே. உனக்கான உதவிகளை நான் செய்கிறேன் என சொன்ன பிறகும் நீ எதை யோசித்தும் கவலைப்படக்கூடாது. குறையோ நிறையோ உனக்கான வாழ்க்கையை நான் தான் தீர்மானிக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கும்போது இனி உன் வாழ்வில் எல்லாமே மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். நீ பயப்படாதே. நீ செய்த நல்ல செயல்களை மனிதர்கள் மறந்து போயிருந்தாலும் நான் மறக்கப் போவதில்லை என் பிள்ளையே. நீ தொடர்ந்து நல்ல செயல்களை செய்து எப்போதும் என் கண்காணிப்பில், என் பாதுகாப்பில் என் பிள்ளையாய் இருக்க போகிறாய். இந்த பிறவியில் உன் கடமைகளை சரியாக ஞாபகம் வைத்துக் கொண்டு செய்து கொண்டே இரு. இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதாக நடக்கும். இதுவரை நீ அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லாவற்றையும் போக்கி உனக்கான புண்ணியத்தையும் நன்மைகளையும் அதிகரிக்கப் போகிறேன். உன் வாழ்க்கை பாதையில் நீ சந்திக்கும் எல்லா மனிதர்களும் பாதியில் வருவது போலவே பாதியில் உன்னை விட்டு போய்விடும் வழிப்போக்கர்களாகத்தான் இருக்கிறார்கள். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக நீ மட்டும்தான் இருப்பாய் என் தங்கமே. எப்போதும் நீ உன் குடும்பத்தில் உள்ள உன் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைப்பதை காட்டிலும், காசு பணம் செல்வம் சுகம் என அவர்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் அவர்களுக்கு உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தால் போதும். ஏனெனில் நீ என்ன நேரடியாகவா எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்று இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாய்? நீ சிறு வயதில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ விஷயங்களை எதிர்கொண்டு பிரச்சனைகளை சந்தித்து அனுபவப்பட்டுதானே இப்போது இந்த நல்ல நிலைமைக்கு ஓரளவுக்காது இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தையும் நீ சம்பாதிச்ச அந்த பிரச்சனைகளையும் அந்த அனுபவத்தையும் உன் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும். அதில் எந்த தவறும் இல்லை என் தங்கமே. ராஜாவாகவே இருந்தாலும் அவருக்கும் எதிரியை சமாளிக்க தேவையான அந்த திறமைகள் இருக்க வேண்டும் என்பதைப் போலத்தான் உன் பிள்ளைகளுக்கும் நான் எல்லா கஷ்டத்தையும் உணரவை என சொல்கிறேன். அவர்களுக்கு நீ சொத்து சேர்த்து வைப்பதை காட்டிலும் கஷ்டத்தையும் உழைப்பதையும் அவர்களுக்கு பழக்கமாக்கி கொடு. அதுதான் அவர்கள் வாழ்வில் அவர்களுக்கு நிரந்தரமான வெற்றியை தேடித்தரும். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கடைசியில் மனிதர்கள் அந்த நாள் இரவில் தூங்க போகும்போது பல விஷயங்களை ஏமாற்றத்தோடு தானே நிம்மதியாய் தூங்க முடியாமல் தவிக்கிறார்கள். உன் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நல்லதை நினைத்து கொண்டு காலையில் எழுந்திருக்கிறாய். ஆனால் இரவு தூங்க போகும்போது இன்று இப்படி நடந்து விட்டதே என தவறாக நடந்த ஒரு விஷயத்தை யோசித்து வருத்தப்பட்டு கொண்டுதான் தூங்கப் போகிறாய். ஆமைகள் 1000 முட்டை போட்டாலும் அமைதியாய் இருக்கும். ஆனால் கோழி ஒரு முட்டை போடுவதற்குள் ஊரையே கூப்பிட்டு சத்தம் போட்டுவிடும். அப்படிதான் இங்கு மனிதர்கள் உதவி செய்ய வருவதற்கு முன்பாக நான் பெரிதாக உதவி செய்து விட்டேன் என்பதைப் போல கூப்பாடு போட்டு எல்லாரிடமும் சொல்லி காட்டிவிட்டு மிகச் சிறிய அளவில்தான் உதவி செய்வார்கள். அதனால்தான் மனிதர்களிடம் உதவியை எதிர்பார்க்காதே. உனக்கு உதவி செய்ய இந்த கருப்பசாமி நான் இருக்கிறேன். அதை பெருமளவு உனக்கான எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றும் வகையில் என் உதவி இருக்கும். சின்ன சின்ன அற்ப உதவிகளுக்காக சின்ன சின்ன அற்ப குணம் கொண்ட மனிதர்களிடம் போய் நீ எதையும் கையேந்தி நிற்காதே என சொல்கிறேன். உனக்கு தீமை செய்பவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. அதிர்ஷ்டம் இருந்தால் அது உன் கண்முன்னே நடக்கும் என் செல்லமே. கண்ட இடத்திலும் கொட்டக்கூடாதது குப்பைகள் மட்டுமல்ல, உன் வீட்டு பிரச்சனைகளையும் போய் எல்லாரிடமும் சொல்லிக்கொண்டே இருக்காது. இங்கு இருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான மனிதர்கள். யாரும் யாருக்கும் நல்லது நினைப்பவர்களாக இங்கு நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கும்போது உன் வீட்டு பிரச்சனைகளை அடுத்தவர்களிடம் சொல்லுவதால் மட்டும் அது சரியாகி விடுமா அல்லது தீர்ந்து போய் விடுமா? உன் மன ஆறுதலுக்காக நீ அடுத்தவர்களிடம் போய் சொல்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. எதுவாக இருந்தாலும் உன் கஷ்டமோ பிரச்சனையோ இந்த கருப்பசாமி என்னிடம் வந்து சொல்லு. அதை எந்த வகையில் உனக்கு சரி செய்ய முடியுமோ அதற்கான வேலைகளை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கு உதவி செய்ய நான் இருக்கும்போது, உன் தேவைகளை நான் நிறைவேற்ற நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் யாரையும் எதிர்பார்க்காதே. உன்னை பற்றி கவலையே படாதவர்களிடம் போய் நீ கண்ணீர் சிந்தி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு வார்த்தைகளில் எதை சொன்னாலும் அது அவர்களுக்கு புரியாது. நீ சிந்திய கண்ணீரும் அர்த்தமற்றதுதான் என் தங்கமே.
ஆனால் நீ என்னிடம் கண்ணீர் சிந்தி சொன்ன ஒவ்வொரு பிரார்த்தனையும் வேண்டுதலும் உனக்கு பயனுள்ளதாக பலனுள்ளதாக மாறும். ஆம், உன்னை பற்றி தான் நான் நித்தமும் யோசிக்கிறேன். உன்னுடைய கவலைகளை போக்கி உனக்கான களிப்பை தருவதற்கும் உனக்கான சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்குமாக வேலை செய்து கொண்டிருக்கும் நான் கூடிய விரைவில் உனக்கான உதவியை செய்வேன். நாளை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் விருப்பம் நிறைவேறும்.